ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியின் முரட்டு குணங்கள். தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்துவர். எல்லோரும் செய்ய முடியாது என்று முடிவெடுத்து விட்ட நிலையில் அதனை செயல்படுத்தி வெற்றி காண்பர். மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள், ஆலோசனைகளையும் வழங்க மாட்டார்கள். மற்றவர்கள் கூறும் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள், பிறரை அதிகம் நம்புவர். இவர்களது உடல்நிலையும் மனநிலையும் நன்றாக இருக்கும். பெரிய பெரிய லட்சியங்களை குறிக்கோளாக வைத்திருப்பர். இவர்களது சக்தியே அனுபவம்தான். எந்த தோல்வியையும் அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் போக்கு உண்டு. இவர்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட தினமாகும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமைகள் இவர்களுக்கு அசுபம். சொத்து. தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கல், வாங்குதல், விற்றல் எல்லாமே இழுபறியாக இருக்கும். இவர்களது வாழ்நாளில் ஒரு பெரும் செலவு செய்யும் வாய்ப்புண்டு. ஏமாற்றப்படவும் வாய்ப்புண்டு. பணம் இருந்தால்தான் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தான் சம்பாதிக்கும் பணத்தை தானாகவே செலவழிப்பர், தனக்காகவே செலவழிப்பர். வேலை. வழக்கறிஞர், தட்டச்சு, நடிப்பு, பொதுமக்களுடனான தொடர்பு, மருத்துவம் போன்றவற்றில் புகழ் அடைவர். எழுத்தாளர்கள் ஆனால் அதிகம் சம்பாதிக்கலாம். நடிகனாகும் வாய்ப்பு உண்டு. அரசியலில் புகழ் பெறுவர். இராணுவத்தில் பணியாற்றும் யோகம் உண்டு. சுயதொழிலில் அதிக லாபம் அடைவர். தெற்கு வடக்கு திசைகளில் வாசற்படி அமைத்த வீடுகளில் வாழ்வது நலம். இவர்களுக்கு 14 முதல் 21 வயது வரையிலும், 35 முதல் 42 வயது வரையிலும், 56 முதல் 63 வயது வரையும் தனது உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். 28 முதல் 35 மற்றும் 42 முதல் 49 வயது வரை ஏதோ ஒரு துறையில் முக்கிய இடத்தை வைப்பார். கோடீஸ்வர யோகம் தானாக வந்து சேரும். 57 முதல் 63 வயதில் பெரும் புகழ் அடைவர். பின்னர் இவர்களது வாழ்க்கை கஷ்ட ஜீவனமாக மாறும். ஆனாலும் இவரது முயற்சியில் அனைத்தும் முற்போக்காக அமையும். காதல் உறவு. இவர்கள் காதல் வெற்றி அடையும். காதலில் திறமைசாலியாக இருப்பார். இவர்களது லட்சியம் உயர்ந்ததாக இருக்கும். காதலில் வெற்றியடைய அதிகமாக கஷ்டப்படுவார். காதலிலேயே தனது ஆயுளில் பெரும்பாலான நேரத்தை கழிப்பார். ஒரு சமயம் அமைதியாகவும் ஒரு சமயம் ஆக்ரோஷமாகவும் காணப்படுவார். காதல் எண்ணம் அதிகம் இருக்கும். துணையை வெகுவாக விரும்புவார். அவரின்பால் அதிக அன்பு செலுத்துவார். தனுசு ராசிக்காரர்கள் மேசராசிக்காரரை விரும்புவார். அவரின்பால் அதிக அன்பு செலுத்துவார். தனுசு ராசிக்காரர்கள் மேஷம், மிதுனம் ராசிக்காரர்களுடன் திருமணம் செய்தல் நலம். மேசராசிக்காரர்களுடன் காதல் வயப்படுவார். விருப்பங்கள். நாடகம், உபன்யாசம் கேட்டால் அதிக ஆர்வம் இருக்கும். சினிமாவில் நடிக்கும் ஆசையும் இருக்கும். இவர்களுக்கு எண்ணற்ற பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கும். பிஸ்னஸ். சுயதொழில் செய்வது உத்தமம். கூட்டாளியாகவும் செயல்படலாம். தனது ஆசைப்படி தொழில் செய்யலாம். எதிலும் அதிக லாபம் கிட்டும். எப்பொழுதும் வேலை வேலை என்று இருப்பார். துணி, விளையாட்டு சாமான்கள் தயாரிப்பு தொழிலில் லாபம் பல மடங்கு அடைவார். ஏதாவது ஒரு தொழிலை தேர்வு செய்து அதில் நிலையாக இருப்பது நல்லது. இது அதிர்ஷ்டக்கல். கருப்பு, வெளிநீளம், வெளிர் பச்சை நிறங்கள் அதிர்ஷ்ட நிறம். கருப்பு நிறத்தை எப்பொழுதும் உடன் வைத்திருப்பது நல்லது. நட்பு. தனுசு ராசிக்காரர்கள் மேஷம், கடகம், சிம்மம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுடன் நட்பாக இருப்பர். ரிஷபம், மிதுனம், மீனம், கன்னி மற்றும் துலாம் ராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்பட வாய்ப்புண்டு. இல்லற வாழ்க்கை. தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் துணைவி குணவாதியாகவும் உழைப்பாளியாகவும் அமைதியாகவும் இருப்பார். இவர்களது திருமண வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும். தனுசு ராசி கணவரோ அல்லது மனைவியோ துணையை மதிப்பவராக இருப்பார். கூச்ச சுபாவம் இருப்பவர்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. தனது துணையை முழுவதும் நேசிப்பார். தனது துணையை சமமாக எண்ணுவர். இவர்களுக்கு காதல், திருமணம் எல்லாமே சிறப்பாக அமையும். விரைவிலேயே திருமணம் நடைபெறும். தனுஷ் அதிர்ஷ்டக்கல். புஷ்பராகம் அதிர்ஷ்டக்கல்லாகும். திங்கட்கிழமையில் தங்க மோதிரத்தில் இந்த கல்லை பதித்து அணியலாம். கல்வி. தனுசு ராசிக்காரர்கள் மருத்துவம், விஞ்ஞானத்துறைகளில் படிக்கலாம். விஞ்ஞான விஷயங்கள் குறித்த படிப்புகளில் சிறந்த இடத்தை பிடிப்பார். நடிப்பு கலையில் ஆர்வம் இருக்கும். வெகு தூரம் சென்று கல்வி கற்கும் வாய்ப்புண்டு. வீடு, குடும்பம். குடும்பத்தினர் அனைவர் மீதும் அன்பு செலுத்துவார். தன்னை விட மூத்தவர்களை மரியாதையுடன் நடத்துவார். உறவினர்களை ஆதரிப்பார். தாய் தந்தையை மட்டுமல்லாமல் மாமியார், மாமனாரையும் நன்றாக கவனித்துக் கொள்வார். தனது மூத்த மகனை பற்றி கவலை கொள்வார். தனுசு ராசிக்காரரின் சகோதரியோ இளம் வயதில் மரணமடையும் நிலையுள்ளது. அதனால் எச்சரிக்கை தேவை. இவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பார்கள். தனுசு அதிர்ஷ்ட எண். இவர்களுக்கு 3 அதிர்ஷ்ட எண் ஆகும். அதன் கூட்டு எண்ணான 3, 12, 21 போன்றவையும் சுபம். 5, 6 அசுபம். பலவீனம். இவர்கள் யாரையாவது தனது முன்னோடியாக வைத்துக்கொண்டு அவர்களை பின்பற்றுவர். அழும்போதே சிரிக்கும் ஆற்றல் பெற்றவர். தனது எண்ணம் போல வாழ்வார். இவரிடம் இருக்கும் எந்த பொருளை நினைத்தும் இவர் கர்வப்படுவார். ஏதேனும் சிறிய தோல்வி என்றாலும் தன்னம்பிக்கையை இழக்கும் நபராக இருக்கலாம். சிவன் மற்றும் ஹனுமானை வணங்கினால் கஷ்டங்களில் இருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியம். வாதம், காய்ச்சல், மலேரியா ஆகிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்களுக்கு தலைவலியும் நெருப்பால் ஆபத்தும் ஏற்படலாம். எச்சரிக்கை தேவை. ஆரோக்கியமாக இருப்பார்கள். நோய் தாக்கம் குறைவாகவே இருக்கும். அதிர்ஷ்ட நாள். இவர்களுக்கு புதன்கிழமை அதிர்ஷ்ட தினமாகும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழன், சனிக்கிழமைகள் இவர்களுக்கு அசுபம். தனுசு ராசி திருமண வாழ்க்கை.
இவர்களின் கணவன் அல்லது மனைவி பற்றி 7ஆம் வீடான மிதுனத்தை கவனித்தல் வேண்டும். இதன் அதிபதி புதன். இதில் செவ்வாய், ராகு, குருசாரம் வாங்கிய மிருகசீரிடம், திருவாத்திரை, புனர்பூசம் உள்ளது. இவர்கள் அடிப்படையில் மிருதுவான மென்மையான குணம் கொண்டவர்கள், புத்திசாலியானவர்கள். எனினும் செவ்வாய், ராகு, சார நட்சத்திரங்கள் இருப்பதால் சில சமயங்களில் வேண்டாத்தனமாக யோசிப்பார். சில சமயம் வில்லங்க சிந்தனை இருக்கும். படிப்பில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார். வியாபார ஆர்வம் இருக்கும். தனுசு ராசி மாமியார் சேவை மனப்பான்மையுடன் நல்ல புச்சலியாகவும் இருப்பார். தனுசு லக்கண மாமனார் மிக அழுத்தக்காரராக இருப்பார். இவர்களின் 7ஆம் அதிபதி உச்சமானால் தனுசு ராசி லக்கணக்காரருக்கு திருமணம் ஆனவுடன் மிகப்பெரிய கௌரவம் கிட்டும். நல்ல வேலையோ வியாபார பெருக்கமோ ஏற்படும். இவரின் வாழ்க்கை துணையின் தாய் வீடு, நிறைய பெண்கள் வசிக்கும் இடம், நூலகங்கள், காய்கறி அங்காடி அருகில் இருக்கும். மேற்கு அல்லது வடக்கில் இருக்கும். முக்கியமாக இவர்கள் பேசி பேசியே காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஆம், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசி லக்கணத்தில் பிறந்திருப்பார்கள். அதன்படி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம், யோகம் போன்றவை அவரவர் ராசியை பொறுத்து அமையும். அந்த வகையில் 9ஆவது ராசியான தனுசு ராசிக்கு பொதுவான குணம் இதுதான். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். தனுசு ராசியின் மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகிறது. தனுசு ராசியின் வேறு பெயர்கள் கொடுமரம், சாபம், வில், சிலை, துரோணம், காண்டிபம். பொதுவான குணம்: போராடி வெல்லும் மனநிலை உடையவர், புகழ்ச்சிக்கு மயங்கும் குணம் கொண்டவர், இறை நம்பிக்கை உடையவர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள், வஞ்சனை இல்லாமல் அனைவரிடமும் பழகும் குணம் உடையவர், அதிக நண்பர்களை பெற்றிருப்பார்கள், கவர்ச்சிகரமான உடலமைப்பை கொண்டவர்கள், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், மற்றவர்களின் ஆலோசனைகளை விரும்பாதவர்கள், இரகசிய நடவடிக்கைகளை உடையவர்கள், சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் நிரம்ப பெற்றவர்கள், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்கள், சுயநலமின்றி பொதுநலத்துடன் செயல்படக்கூடியவர்கள், பேசியே காரியத்தை சாதித்து கொள்ளும் திறமை கொண்டவர்கள், மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடியவர். தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். நாத்திகவாதிகளாக இருந்தாலும் தங்களுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கையும் அவற்றை கடைபிடிப்பதில் மன உறுதியும் உள்ளவராக இருப்பார்கள். முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள். வீட்டின் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படி நடப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வமுள்ளவராக இருப்பார். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு, மீன ராசிக்காரர்கள் இருவருமே ஊருக்காக உழைத்துவிட்டு வீட்டில் உள்ளவர்களிடம் நற்பெயர் எடுக்க மாட்டார்கள். எல்லோரும் நல்லவரே என நம்பி ஏமாந்து போவார்கள். அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டார்கள். பணம் வேண்டுமா, புகழ் வேண்டுமா என்றால் புகழ்தான் வேண்டும் என யோசிக்காமல் சொல்லுவார். தான் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை தானமாக வழங்குவார்கள். மஞ்சள் இவர்களுக்குரிய ராசியான நிறம். வங்கித்துறை, ஆன்மீகம், கோயில், ஆசிரியர் பணி ஆகியவற்றில் ஈடுபட்டு நடிப்பு, கதை எழுதுதல் போன்றவற்றில் ஈடுபட்டு புகழ் பெறுவர். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன். சிவ வழிபாடு, பிரதேச வழிபாடு ஆகியவை இவர்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கும். தூரதேச பயணங்களில் ஆர்வமுள்ளவராக இருப்பார்கள். கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரையை அடிக்கடி செய்வார்கள்.